ஏய் பாடி சோடா, கனவுக்குள்ள போயா என்ன மாட்டி விட பாக்குறா? இனிமே நீ ஆயுசு முழுக்க இந்த பாட்டிலுக்குள்ளதான் கிடக்கணும். ஏய், அங்க யாருகிட்ட தாண்டி தனியா பேசிட்டு இருக்கா? பருப்பு குழம்பு சாப்பிட்டது ஏப்ப வந்துச்சா, அதான் ஏப்ப விட்டுட்டு இருக்கேன். சரி தூங்கு. அச்சச்சோ, இப்படி வசமா பாட்டிக்கிட்டேனே. ஓ மை காட்! ஏய் அமைதியா இருன்னு சொல்றேன்ல, கேக்கல? ஏய் என்னடி, நானும் நேத்து ராத்திரில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த காலி டப்பாவோட சுத்திட்டு கிடக்கா. அது வந்து ஒண்ணும் இல்லையே. சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சே. லேடி சூப்பர் ஸ்டார் சுக்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு தைரியமா சொல்லு பாப்பா. ஏய் சும்மா இருன்னு சொல்றேன்ல. அம்மா பேட்டி, வெறும் பாட்டுல பார்த்து யாரு கிட்டம்மா பேசிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல பாட்டி, அது கால்ல கட்டெரும்பு கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்குதா, அதான் கிச்சு கிச்சு மூட்டாத எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா சுக்கி மக்கா, நீ நேத்து நைட்டு என் கனவுல வந்தாகன்னு. என்னது? ஐ, அப்படின்னா அப்பா நான் கனவுல வந்தத ஞாபகம் வச்சிருக்காவளா? அடியே டூப்ளிகேட், எங்க அப்பா வைக்க போறாவ பாரு உனக்கு பெரிய ஆப்பு. கனவுல வந்தாளா? கனவுல வந்து என்னப்பா சொன்னா? அப்பா அப்பா அப்பா, என் உடம்புக்குள்ள என் உடம்புக்குள்ள கொசு பூந்துச்சுன்னு சொன்னா. அச்சச்சோ. யாய், எதுக்கிட்ட இப்ப சிரிச்சா? அது அப்பா சொன்ன ஜோக்குக்கு சிரிப்பு வந்துச்சா, அதான் சிரிச்சேன். பொய்யே பொய்யே பொய்யே, பொய் சொல்றா யுவர் ஆர்டர். அம்மா பாட்டி, நீ என் கனவுலயே வந்தாம்மா. என்னது? பாட்டி, நீங்களாச்சும் தயவு செஞ்சு எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என்னது, உங்க கனவுலயும் வந்தாளா? ஆமாங்கண்ணே, என் பேத்தி நேத்து கனவுல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி மாட்டிக்கிட்டு பெரிய அரசியல்வாதி மாதிரி வந்தா. எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிச்சு என் பேத்தி அரசியல்ல இறங்க போறான்னு நினைக்கேன். அட கடவுளே, சாட்சிய கண்டுபிடிச்சு தப்பிக்கலான்னு பார்த்தா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காவ. யாய், அங்க என்ன பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கிய? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா மலை மலைன்னு போய் கைய கழுவிட்டு வாங்க. அந்த ஆளை அப்படியே குத்த வச்சு பல்ல கணச்சிட்டு கிடக்காவ. ஏய் பாடி சோடா, கைய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறேன்னு உன்னை ஆவியா மாத்துனா எல்லாத்தோட கனவுலையும் போய் என்ன மாட்டி விட்டுறியா? இனி நீ இங்க இருக்கவே கூடாது. உன்னை என்ன செய்யறேன் பாரு. இதுதான் சரியான இடம். சரியான இடமா? எதுக்கு? என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கா? என்ன என்ன செய்ய போறா? நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் குண்டக்க மண்டக்கன்னு தான் பண்ணிட்டு இருப்பா. அதனால உன்னை இந்த நடு கடல்ல தூக்கி போட போறேன். எது? கடல்ல தூக்கி போட போறியா? ஏய் வேண்டாம், சொன்னா கேளு. இனிமே எதுமே பண்ண மாட்டேன், என்ன விட்டுரு. உன்னை இனிமே நம்ப முடியாது. பறந்து போ. இனிமே இங்க நான் தான் சுக்கி. என்ன சுக்கி வேண்டாம் போண்டான்னு இருக்கா? உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு கிஃப்ட் தரட்டா? இந்த கம்பெனிக்கு இதையும் வச்சுக்க. வரட்டா மாமே டர்.
இது என்ன பாட்டிலு? கவலைப்படாத சுக்கி, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். உங்களை காப்பாத்த சொன்னா என்னங்க பாஷா பட டைலாக சொல்லிட்டு இருக்கீங்க? வெங்காயம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா. வாங்கம்மா வாங்க, வர்றப்போ மறக்காம பை எடுத்துட்டு வாங்க. காயெல்லாம் நல்லா வாடுனாப்புல இருக்கேன்னு, இந்த காய்க்கு ரூபா கூடுனாப்புல இருக்கே அண்ணாச்சி. ஏமா மழை காலம்ல விளைச்சத்த கூட தான் இருக்குமா. எக்கா பத்திரக்காளி அக்கா. அடடே சுதாவா, வாமா. அண்ணாச்சி, இந்த கூடையில 1/2 கிலோக்கு வெங்காயத்தை போட்டு வச்சிருங்க. என்னம்மா சுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. எக்கா, வீட்டு சாமானத்தெல்லாம் புதுசா வாங்கின வீட்டிலேயே வச்சிட்டியேன்னு கேள்விப்பட்டேன், நெசமாவாக்கா? ஆமா சுதா, என்ன செய்ய, வாங்கின சாமானத்தெல்லாம் பயத்துல அங்கேயே போட்டுட்டு ஓட்டமா ஓடி வந்துட்டோம் பாத்துக்க. என்னத்த செய்ய, வீட்டுல இருக்கிற பொருளை விட மனுஷ உசுறுதானே முக்கியம். எக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏர் கூலர், ஏசி, டிவி, சோஃபான்னு சும்மா பொருளோட விலையே 3 லட்சம் ரூபாய் இருக்குமேக்கா. 35 லட்சம் ரூபாய்க்கு ஊட்ட வாங்கிட்டே அந்த ஆளை பாட்டுட்டு ஓடி வந்துட்டோம். 35 லட்சமே போயிருச்சு, இதுல 3 லட்சம் இருந்தா என்ன போனா என்ன? எக்கா, உங்க மாமியா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்து தானக்கா இந்த ஊட்ட வாங்கினவ. பாவம் காவிய. என்ன செய்ய சுதா, இப்ப எல்லாரும் உசுரோட குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும், அதுவே போதும் போ. ஆமாக்கா, 3 லட்சம் ரூபா வீட்டு சாமான அந்த ஆள பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா நம்ம என்னக்கா செய்ய முடியும்? ஆமா ஆமா, சரியா சொன்னா. அண்ணாச்சி, வெங்காயத்தை கட்டிட்டீங்களா? கூடைய கொண்டாங்க. வாச்சுதா, நாம பாவம். வெங்காயம் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா. வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம். எலா டக்ளஸ் கிரைண்டர் சொன்னதை கேட்டியலாலே? ஆமா பாஸ், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா. அட முட்டா பயலுவலா, வெங்காயத்தை கேட்கலடே. அந்த பத்திரக்காளி சுதா கிட்ட ஏதோ வீடுன்னு சொல்லிட்டு இருந்தால, அத கேட்டியலான்னு கேட்டன்ல. ஆமா பாஸ், நானும் கேள்விப்பட்டேன். அந்த டுண்டு ஆண்டி காட்டுக்குள்ள ஏதோ பெரிய வீடு வாங்கியிருக்காளாம். ஏய், அந்த டுண்டு ஆண்டி வீடு வாங்கட்டும் இல்ல டாபர்மேன் நாய வாங்கட்டும், அது நமக்கு முக்கியம் இல்லடே. ஆனா புதுசா வாங்கின வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவின்னு 3 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. நாம மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். ஆமா பாஸ், முதல்ல டிவியை தூக்கிட்டு வந்துடுறோம். பிக் பாஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பாஸ். ஏடா டக்ளஸ் கிரைண்டர், நைட்டே நாம டெம்போவை தூக்கிட்டு போறோம், புது வீட்டுல இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு வாரோம். புரிஞ்சுதா? எஸ் பாஸ். நல்ல வேலை, அந்த பாடி சோடாவை கடல்லையே கரைச்சிட்டு வந்தாச்சு. இவ என்ன பள்ளி மாதிரி தூங்கிட்டு இருக்கா? யாய் நில்லுட்டி. என்ன யாய், எங்க போயிட்டு வாரா? அது கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போயிட்டு வந்தியா? நீ போன கடை எங்க பீச்ல இருந்துச்சா? என்னது? அங்க பாருட்டி, ஊடு முழுக்க பீச்சு மணலாம் அப்பிட்டு வந்திருக்கா. உண்மைய சொல்லட்டி, பீச்சுக்கு எதுக்கு போனா? அதுவா, அது பூமாரி வீட்டுக்கு போனேன்னா அங்க நானும் பூமாரியும் பீச் மண்ணு வச்சிருந்தால அதுல விளையாண்டுட்டு வந்தோம். யாய், 7 கழுத வயசாயிருச்சு, இன்னும் பீச்சு மண்ணுல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கியா?
எரும மாடு வயசான நீயே சிண்ட்ரல்லா ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு நான் சிண்ட்ரல்லா கொடை பிடிச்சா அம்பரலான்னு டான்ஸ் ஆடுறப்போ நான் விளையாடக்கூடாதா? ஏது யாய் யாய் ஊட்ட என்னடி செஞ்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் உன் வேலைதானா? இங்க பார்ட்டி நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ தெரியாது. நான் சமைச்சு முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள ஊடு சுத்தமா இருக்கணும் பாத்துக்க. ஊட்ட நார் அடிக்கிறதுக்குனே வாராளுவோ. என்ன கொடுமடா இது. எட்டி 10. என்னங்க சொல்லுங்க. எட்டி 10, நாம வேணா அந்த வீட்டுக்கு போய் அந்த எலும்பு கூட அரசனோட எலும்ப கண்டுபிடிச்சு எரிச்சிட்டு வந்துருவோமா? என்னங்க என்னங்க பேசுறீங்க? இம்புட்டு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எட்டி 10, என்னடி பேசுறா? நாம 35 லட்சம் ரூபா போட்டு வாங்கியிருக்கோம். அந்த வீட்டை போட்டுட்டு என்னடி வர்றது? என்னங்க உங்களுக்கு அந்த 35 ரூபா வேணுமா இல்ல மனுஷ உடம்புல இருக்கிற உசுறு வேணுமா? நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. 35 லட்சம் ரூபா போச்சுன்னா போச்சுதான் போ. உங்களுக்கு தாங்க நான் பேசுறது புரியல. இப்ப கூட அந்த எலும்பு கூட அரசன் என் புள்ளைய தேடிதான் அந்த தோட்டத்துல அங்கு இங்குன்னு சுத்திட்டு கிடப்பான். எங்க தேடியோ அவங்கள காணோம். எங்க அவங்க? அரசே கோபம் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக அந்த இருவரும் இங்கே வரப்போவதில்லை. இல்லை, என் கிரகத்தில் இருந்து தப்பித்து சென்றவர்களை கண்டிப்பாக நான் சும்மா விட போவதில்லை. அரசே, தப்பித்து சென்றவர்களை நாம் பிடிக்க வேண்டுமென்றால் நமக்கு வெளியே இருக்கும் ஆட்களிடம் உதவி தேவை. வெளியே உள்ள மனிதர்களின் உதவியால் நம்மால் அவர்களை பிடிக்க இயலும் அரசே. அரசர்களுக்கே அரசனான நான் மனிதர்களிடம் உதவி கேட்க வேண்டுமா? ஆம் அரசே, வெளியே இருக்கும் மனிதர்களிடம் உதவி கேட்டால்தான் தப்பித்து சென்ற இருவரை பிடிக்க இயலும். பாய்ஸ் ரெடியா? எஸ் பாஸ். யார் அவங்க? வரட்டும் அரசே, அவர்களிடம் நாம் உதவி கேட்போம். அப்படியே ஆகட்டும்.